வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம மாதிரி வினாத்தாள் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே ஒரு வினாத்தாள் 3 பார்ட்டாக போட்டிருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி வினாத்தாள் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதில் ஃபஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இது வந்து செகண்ட் வினாத்தாள் போடுறோம். வீரம், பொருந்தாத சொல்லை கண்டறிக. வீரம், கோழை, மரம், வலி. இதில் பொருந்தாதது கோழை. அடுத்து எதிர்ச்சொல் தேர்க. அண்மை, அண்மைனா உண்மை, பக்கம், சேய்மை, நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் சேய்மை. பொருந்தா சொல்லை கண்டறிக. யாமம், வைகறை, ஏற்பாடு, மார்கழி. இதில் மார்கழி மற்றும் வேறுபடுது. ஸோ ஆன்சர் டி. பொருந்தா சொல்லை கண்டறிக. சிலப்பதிகாரம், குண்டலகேசி, வளையாபதி, திருவாசகம். ஆன்சர் திருவாசகம். அடுத்து பொருளறிந்து பொறுத்துக சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து சொல் பொருள் இருக்குது. வே, உடுக்கை, கயல், உண்டி. இங்கே வந்து உணவு, ஒரு வகை மீன், மூங்கில், ஆடை. கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் சி தான் கரெக்டு. வேயினா மூங்கில், உடுக்கை ஆடை, கயல் ஒரு வகை மீன், உண்டி உணவு. ஸோ ஆன்சர் சி தான் சரி. அடுத்து பொறுத்துக. நூல்கள், நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க. கரித்துண்டு, கலிங்கத்துப்பரணி, தொல்காப்பியம், தமிழன் இதயம். ஸோ இந்த நூல்களை எழுதின ஆசிரியர் யார் அப்படின்றத நம்ம கரெக்டாக பொருத்தணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க 4 ஆன்சர் வந்து சி தான் கரெக்டு. ஃபஸ்ட்டு கரித்துண்டு, கரித்துண்டுன்ற நூலை எழுதினவர் அந்த நூலாசிரியர் யாருன்னா வரதராசனார். கலிங்கத்துப்பரணி ஜெயங்கொண்டார். தொல்காப்பியம் தொல்காப்பியர். தமிழன் இதயம் நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை. அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து பொறுத்துக சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஒளி 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 ஒளின்னு கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ தான் சரி. ஒளினா சத்தம், சின்னலி வந்ததுன்னா, பெரியலி வந்தால் வெளிச்சம், ஒளினா நீக்கு. அடுத்து வழுவு சொற்களற்ற தொடரை தேர்கன்னு சொல்லியிருக்காங்க. வழுவு ஆன்சர் மழை பெஞ்சா புன்சை பயிர் செழிக்கும். மழை பெய்தால் புன்சை பயிர் செழிக்கும். மழை பெய்தால் புன்சை பயிர் செழிக்கும். மழை பெஞ்சால் புன்சை பயிர் ஆன்சர் வந்து பி தான் சரி. மழை பெய்தால் புன்சை பயிர் செழிக்கும். அடுத்து வழுவு சொற்கள் நீக்கிய தொடரை எழுதுகன்னு கேட்குறாங்க. இன்று அவரைக்காய் 1 கிலோ வாங்கி வந்தேன். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன்று அவரைக்காய் 1 கிலோ வாங்கி வந்திருக்கின்றேன். டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து ஒரு பிற மொழி சொற்கள் நீக்கிய தொடரை தேர்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம். அடுத்து பஸ்ஸில் ஏறியது முதலில் டிக்கெட் வாங்கினேன். பேருந்தில் ஏறியது முதலில் பயண அட்டை வாங்கினேன். பஸ்ஸில் ஏறியதும் பணக்கார்டு வாங்கினேன். பேருந்தில் ஏறியது முதலில் பயணச்சீட்டு வாங்கினேன். டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 18 உறுப்புகள் கலந்து வர பாடப்படும் நூல் குறவஞ்சி, பரணி, அந்தாதி, கலம்பகம். ஆன்சர் டி கலம்பகம். அடுத்து பிரித்தெழுதுக. சரியான விடையை தேர்க. மழுவெடுத்து, மல கூட்டல் வெடுத்து, மழும் கூட்டல் எடுத்து, மழு கூட்டல் எடுத்து, மழுவு கூட்டல் எடுத்து. ஆன்சர் மழுவு கூட்டல் எடுத்து, மழுவெடுத்து. முடித்திரும் முத்துதிரும் என்ற சொல் இவ்வாறு பிரியும். முத்துதிரும் என்ற சொல் எவ்வாறு பிரியும்னு கேட்குறாங்க. முத்து கூட்டல் உதிரும், முத்து கூட்டல் உதிரு கூட்டல்வும், முத்து கூட்டல் துதிரும், மூ கூட்டல் கூட்டல் துதிரும்னு சொல்லியிருக்காங்க. முத்துதிரும் அப்படின்னா ஏ தான் கரெக்டு. முத்து கூட்டல் உதிரும். அடுத்து நம்மூர் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. பிரித்து தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கூட்டல் ஊர், நம் கூட்டல் மூர், நம் கூட்டல் அம் கூட்டல் ஊர், நம் கூட்டல் ஊர். டி தான் கரெக்டு. நா என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருளை கண்டறிக கேட்குறாங்க. நூல், நாடகம், நாள், நாக்கு. நா அப்படின்னா நாக்கு தான் கரெக்டான ஆன்சர். ஓர் எழுத்து ஒரு மொழி. அடுத்த கொஸ்டின். கோ என்ற சொல்லின் ஓர் எழுத்து ஒரு மொழியை குறிப்பிடுக. கோழி, அரசன், கோயில், கோட்டான். ஆன்சர் அரசன். கோனா அரசன். ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் பூ. அதுக்குரிய பொருள் என்னன்னு கேட்குறாங்க. பூமி, நிலம், மனம், மலர். ஆன்சர் மலர். அடுத்து வினை சொல்லிற்குரிய சரியான வேர் சொல்லை தேர்க. கண்டான். இதுக்கான வேர் சொல் கண்டது, கண்டன, கான், காண்பன. ஆன்சர் சி கான். வேர் சொல் கான் தான் கரெக்டு. அடுத்து வேர் சொல்லை தேர்க. கெடுவான். கெடுத்த, கெட்ட, கெடுத்து, கெடு. ஆன்சர் கெடு. அடுத்து வேர் சொல்லை வினையெச்சமாக மாற்றுகன்னு கேட்குறாங்க. உன்னோட வினையெச்சம் உண்டு, உண்ட, உண்க, உண்ணல். ஆன்சர் உண்டு. மாண்பு
பெயர் சொல்லின் வகை அறிக. மாண்புனோன்னா அதனோட பெயர் சொல்னா சினைப்பெயர், இடப்பெயர், தொழிற்பெயர், பண்பு பெயர். ஆன்சர் பண்பு பெயர். அடுத்து இலக்கண குறிப்பு காண். வாழ்க. வாழ்கனா தொழிற்பெயர், வினைத்தொகை, வியங்கோல் வினைமுற்று, உவமைத்தொகை. ஆன்சர் வியங்கோல் வினைமுற்று. தடந்தோள் இலக்கண குறிப்பு காண். வினைத்தொகை, வினையால் அணையும் பெயர், உவமை, உரிச்சொற்றொடர். உரிச்சொற்றொடர் தடந்தோள். அடுத்த கொஸ்டின். ஆடு கொடி இலக்கண குறிப்பு காண்க. வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை. ஆன்சர் வினைத்தொகை. அடுத்து அருந்துயரம் இலக்கண குறிப்பு. தொழிற்பெயர், எண்ணும்மை, பண்புத்தொகை, உருபுமயக்கம். ஆன்சர் பண்புத்தொகை. அடுத்து அவர் அவர் இலக்கண குறிப்பு. இரட்டை கிளவி, அடுக்கு தொடர், வினைத்தொடர், உவமைத்தொகை. ஆன்சர் பி அடுக்கு தொடர். அடுத்த கொஸ்டின். முடைந்தவர் இலக்கண குறிப்பு தேர்க. வினைத்தொகை, இடவாகு பெயர், வினையால் அணையும் பெயர், வியங்கோல் வினைமுற்று. ஆன்சர் வினையால் அணையும் பெயர். மொழியாமை இலக்கண குறிப்பு காண்க. எதிர்ச்சொல், எதிர்மறை இடைநிலை, வினைத்தொகை, எதிர்மறை தொழிற்பெயர். மொழியாமை அப்படின்னா எதிர்மறை, அது ஒரு தொழிற்பெயர். அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. ஐம்பெரும் காப்பியங்களுள் முதன்மையானது சிலப்பதிகாரம். இதுக்கு வினா எழுதணும். ஐம்பெரும் காப்பியம் முதன்மை எவை? ஐம்பெரும் காப்பியங்களில் முதன்மையானது எது? ஸோ பி தான் கரெக்ட், மற்றதெல்லாம் தவறான ஆன்சர். முதன்மை வாய்ந்தது சிலப்பதிகாரமா, சிலப்பதிகாரம் மக்கள் காப்பியமா, இப்படிலாம் வராது. ஆன்சர் என்னவோ அதுக்கேற்ற வினா தான் எழுதணும். அடுத்து விடைக்கேற்ற வினா தேர்க. விடை என்ன சொல்லியிருக்காங்க. சித்த வைத்தியத்தில் உணவும் மருந்தும் ஒன்றாகவே அமைந்திருப்பது வியப்புக்குரியது. அப்போ சித்த வைத்தியத்தில் உணவும் மருந்தும் ஒன்றாகவே அமையுமான்னு கேட்குது. இது கரெக்ட், தவறானது. சித்த வைத்தியம் என்றால் என்ன தவறு? சித்த வைத்தியத்தில் வியப்புக்குரியது எது? வியப்புக்குரியதுன்ற ஆன்சர் வந்திருக்கு. ஸோ ஆன்சர் சி தான் கரெக்டு. அடுத்து பிற வினை வாக்கியத்தை கண்டறிக. மங்கை நடனம் ஆடினால் தாய் அன்புள்ளம் கொண்டவர் தஞ்சை பெரிய கோயிலை ராசராசன் கட்டுவித்தான். தஞ்சை பெரிய கோயில் ராசராசன் கட்டினான். பிறவினை வாக்கியத்தை கண்டறியன்னு கேட்குறாங்க. ஸோ தஞ்சை பெரிய கோயிலை ராசராசன் கட்டுவித்தான், இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து எவ்வகை வாக்கியம்? கிளியை பேச பழக்கினான். தன்வினை, செயப்பாட்டு வினை, பிறவினை, செய்வினை. ஆன்சர் பிறவினை. அடுத்து திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. இது எவ்வகை வாக்கியம்? இயற்றப்பட்டது அப்படின்னா பிறவினை, செய்வினை, தன்வினை, செயப்பாட்டு வினை. டி தான் கரெக்டு. அடுத்து உவமை விளக்கும் கருத்தை அறிக. மண்ணுக்குள் மறைந்திருக்கும் நீரை போல. இது என்ன பொருளை கொடுக்குது அப்படின்னா மாந்தருள் ஒளிந்திருக்கும் ஆசை, மாந்தருள் மறைந்திருக்கும் கோபம், அடுத்து மாந்தருள் மறைந்திருக்கும் பண்பு, மாந்தருள் ஒளிந்திருக்கும் திறன். ஆன்சர் டி தான் கரெக்டு. உடுக்க இழந்தவன் கை போல என்னும் உவமை மூலம் விளக்கப்பெறும் கருத்து இயலாமை, கையறு நிலை, உதவுதல், நெருங்குதல். ஆன்சர் உதவுதல். இனருழந்தும் நாரா மலரணையர் இவ்வுவமை மூலம் விளக்கப்பெறும் கருத்து விரித்துரைக்க மறுப்பவர், சொல்வன்மை, பேச மறந்தவர், விரித்துரைக்க இயலாதவர். ஆக்சுவலி டி தான் கரெக்ட், விரித்துரைக்க இயலாதவர். குந்தி தின்றால் குன்றும் மாலும் இவ்வுவமை விளக்கும் கருத்தை தேர்க. சோம்பல், சுறுசுறுப்பு, வேடிக்கை, உழைப்பு. சோம்பல் தான் ஆன்சர். அடுத்து பிறமொழி சொற்கள் இல்லாத தொடரை தேர்வு செய்கன்னு கொடுக்குறாங்க. கோவிலுக்கு சென்று பஜனை செய்வோம், கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்வோம், நாம் கோவிலுக்கு சென்று கூட்டு வழிபாடு செய்வோம், நாம் சர்ச்சுக்கு போய் வழிபாடு செய்வோம். ஆன்சர் சி தான் கரெக்ட். நாம் கோவிலுக்கு சென்று கூட்டு வழிபாடு செய்வோம். அடுத்து மரபு சொல்லை காண்க. மான் குருளை, மான் குட்டி, மான் கன்று, மான் பிள்ளை. ஆன்சர் மான் குட்டி தான் கரெக்டு. அடுத்து மரபு பிழை நீக்கிய சொல். மயில் கத்தும், மயில் பாடும், மயில் கூவும், மயில் அகவும். ஆன்சர் மயில் அகவும். பாஞ்சாலி சபதம் பாரதியாரால் இயற்றப்பட்டது எவ்வகை வாக்கியம்? செய்வினை, தன்வினை, செய்தி வாக்கியம், செயற்பாட்டு வினை. ஆன்சர் டி செயற்பாட்டு வினை வாக்கியம். சேல்மேன் என்ற ஆங்கில சொல்லின் தமிழ்ச்சொல் எழுதுக. செயலர், ஆய்வாளர், விற்பனையாளர், உதவியாளர். சேல்ஸ்மேன் சொல்லுவோம் இல்லையா, ஸோ விற்பனையாளர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் டெக்னிக்கல். வாணிகம், தொழிலறிவு, வணிகம், தொழில்நுட்பம், தொழிலறிவு, தொழிற்பிரிவு. ஆன்சர் தொழில்நுட்பம். எவ்வகை வாக்கியம்? தாய் குழந்தைக்கு உணவு உண்பித்தாள்.
பிறவினை, செய்வினை, செயப்பாட்டு வினை, தன்வினை. ஆன்சர் பிறவினை. அடுத்த கொஸ்டின். முத்தமிழ் காவலர் என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் கே.ஆ.பி. விஸ்வநாதம், டாக்டர் ராதாகிருஷ்ணன், இளங்கோவடிகள், ராமலிங்க அடிகள். ஆன்சர் ஏ. டாக்டர் கே.ஆ.பி. விஸ்வநாதம். தமிழ் சொற்கள் அமைந்த சொற்றொடரை தேர்க. போஸ்ட் ஆஃபீஸில் கார்டு வாங்கினேன், போஸ்ட் ஆஃபீஸில் கடிதம் வாங்கினேன், அஞ்சலகத்தில் அஞ்சல் அட்டை வாங்கினேன், அஞ்சலகத்தில் கார்டு வாங்கினேன். ஆன்சர் சி தான் கரெக்டாக இருக்குது. அஞ்சலகத்தில் அஞ்சல் அட்டை வாங்கினேன். அடுத்து தமிழ் சொற்கள் அமைந்த வினாவை தேர்க. காலேஜ் ஹாஸ்டல் எங்கே உள்ளது? கல்லூரி விடுதி எங்கே உள்ளது? காலேஜ் விடுதி எங்கே உள்ளது? கல்லூரி ஹாஸ்டல் எங்கே உள்ளது? ஆன்சர் பி தான் கரெக்ட். கல்லூரி விடுதி எங்கே உள்ளது? அடுத்து பொருளறிந்து பொறுத்துக சொல்லியிருக்காங்க. அறமின், அஞ்சுமின், பொறுமின், பெருமின். இங்கே கூற்றம், அறநெறி, பெரியார் வாய்ச்சொல், கடுஞ்சொல். கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் சி தான் சரி. ஃபஸ்ட்டு 1 அறிமின் அப்படின்னா பெரியார் வாய்ச்சொல். அடுத்து அஞ்சுமின், அறநெறி, பொறுமின். பொறுமின்னா கடுஞ்சொல், பெருமின் கூற்றம். ஸோ ஆன்சர் சி தான் கரெக்டு. அடுத்து பிரித்தெழுதுக, சரியான விடையை தேர்க. செந்தமிழ், சே கூட்டல் தமிழ், செம்மை கூட்டல் தமிழ், சென் கூட்டல் தமிழ், செம் கூட்டல் தமிழ். ஆன்சர் செம்மை கூட்டல் தமிழ், பி தான் கரெக்டு. அடுத்து தெங்கம் பழம், சரியான விடையை தேர்க. பிரிச்செழுத சொல்லியிருக்காங்க. தெங்கு கூட்டல் பழம், தெங்கு கூட்டல் கூட்டல் பழம், தெங்கம் கூட்டல் பழம், தேங்காய் கூட்டல் பழம். ஆன்சர் தெங்கு கூட்டல் கூட்டல் பழம், தெங்கம் பழம். அடுத்து எவ்வகை வாக்கியம்? தெய்வம் தெய்வம் என்று எங்கு ஓடுகிறீர்? தன்வினை, உணர்ச்சி, வினா, பிறவினை. இது வினா வாக்கியம்தான். அடுத்து ஓமையாக விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்க. இலவு காத்த கிளி போல் அப்படின்னா அதனோட ஓமை என்ன? ஆன்சர் பார்த்தோன்னா மறத்தல், பேசுதல், ஏமாறுதல், பறத்தல். ஆன்சர் சி ஏமாறுதல். ஸோ இதில் நம்ம ஒரு மாதிரி வினாத்தாள் மாதிரி தான் கொடுத்துருக்கோம். 52 கொஸ்டின்ஸ் பார்ட் 1 போடுறோம். நம்ம பார்ட் 2 இதனோட பேலன்ஸ் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா, மீதியை அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம 50 கிட்ட ஒரு மாடல் பேப்பர் இருக்குது. ஸோ நம்ம டெய்லி ஒன்று பார்க்கலாம். இதை நீங்கள் படிச்சிங்கனாலே மேக்ஸிமம் நம்ம கவர் பண்ணிடலாம். நன்றி. இதனோட கண்டினியூஷன்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.